வணக்கம் ஃபோக்ஸ், ஐ ஆம் ஜண்டா. இன்னைக்கு டே 1 ஆஃப் growth phase. என்னது growth phase-ஆ? என்னடா மாற்றி மாற்றி ஃபவுண்டேஷன் ஃபேஸ் growth phase என்னமோ போட்டுட்ருக்கேன்னு கேட்குறீங்கன்னா, நான் கிளியராக ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஃபவுண்டேஷன் ஃபேஸ் எதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு அடித்தளம் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு தெளிவும் கிடச்சிடுச்சு. அதனால் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போகிறோம். புரியுது, 4 நாள் 5 நாள் வீடியோ வரல. அதுக்கு ஏன் ரீசன்னா, நான் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அண்டு சில பல கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. பட் நினச்சிருந்தா என்னால் போட்டிருக்க முடியும். பட் எனக்கு குவாலிட்டி அடி வாங்குற மாதிரி பயங்கரமாக ஃபீல் ஆச்சு. ஸோ என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்றது காரணத்தினால கொஞ்சம் நான் அமைதியாக இருந்தேன். கொஞ்சம் நான் வீடியோஸ் போடாமல் இருந்தேன். பட் இனிமேல் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இனிமேல் டெய்லி வீடியோஸ் போடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் போடவும் போகிறேன். ஸோ இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னா, இன்றைக்கி காலைல 6:30க்குலாம் எழுந்துச்சிட்டேன். பிகாஸ் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணது கொஞ்சம் தூரமாக போயிட்டோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம புக்கெலாம் படித்து முடிச்சுட்டு இனிமேல் கன்சிஸ்டன்சியாக இருக்கணுன்ற ஹேபிட் ட்ராக்கர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு காலேஜ் போயிட்டு எல்லா மீல்ஸையும் நான் இன்றைக்கி கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நம்மளால் மீல்ஸை பற்றி தெளிவாக பேச முடியாது. பிகாஸ் நான் அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோவில் நிறைய பேசுனதுனால. பட் ஃப்ரம் டுமாரோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் வி வில் கவர் பர்ஃபெக்ட்லி. கைஸ், எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. கன்சிஸ்டன்சி இருந்தாலே நம்மளால் ஒரு டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். இதுதான் என்னோட கேலரிஸ். ஸ்டில் இந்த growth phase. See you guys tomorrow. Bye bye.